அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா விசிகா மாநாடு, மது ஒழிப்பு மாநாடுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண பேனரு. மொத்தம் 5 பேனரு, 5 பேனர் டிசைன், 5மே 10x10 சைஸ் உள்ளது. எல்லாமே வந்து எடிட்டபிள் டிசைன்ஸ் தான். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம 5 PST ஃபைலும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம், எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல். இதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். இந்த 5 பேனருக்கு உள்ள பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா? அதுக்காக வேண்டி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க நண்பர்கள். பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது சார், தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்னென்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில வேர்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகும், ஒரு சில லெட்டர்ஸ் மிஸ்ஸிங் ஆகிட்டு நீங்கள் அதை அப்படியே பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும், ஓப்பன் ஆகாது. அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கிடைச்சிரும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த பேனரை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ஃபோட்டோஷாப் 7.0 தான் நம்ம ரெடி பண்ணது, மாநாட்டுக்காக நம்ம ரெடி பண்ண பேனர்ஸ். மொத்தம் 5 பேனரு. 5 பேனரும் வந்து நம்ம உங்களுக்கு நீங்கள் அப்படியே இந்த PST ஃபைலில் டவுன்லோடு பண்ணி கொஞ்சம் ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வைக்க வேண்டிய வேலை தான் அதில் பாக்கி. மற்றபடி நம்ம எல்லா வேலையும் இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய நம்ம இந்த மாதிரி மாநாடு, எந்த மாநாடாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நியூஸ் ஸ்டில்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம பக்காவாக ஒர்க் பண்ணி நம்ம நண்பர்களுக்காக நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். எல்லாமே வந்து ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து எடிட்டபிள் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தனியாக கூட எடுத்து போட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டில்ஸு எல்லாமே வந்து எடிட்டபிள் டிசைன்ஸு. பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியுது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளாக ஒர்க் பண்ண இந்த டெக்ஸ்ட்டு, இந்த ஸ்டைல்ஸு, ப்ளஸ் இந்த மாநாடு, இந்த இதெல்லாம் டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்டு எஃபெக்ட்ஸு, இது எல்லாமே 7.0 தான் நம்ம ரெடி பண்ணோம். இதுக்காக வந்து வேறு எதுவும் சாஃப்ட்வேரில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். எல்லாமே வந்து நம்ம 7.0 தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து நம்ம டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு கொடுத்துருக்கோம், ஸ்டாண்ட் எஃபெக்ட்டு. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து லீடர்ஸோட, கட்சி தலைவர்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஸ், சரிங்களா? அதனால் வந்து இதெல்லாம் இந்த இதில் வந்து மொத்தம் நீங்கள் ஒரு 8 ஃபோட்டோ வச்சுக்கலாம். உங்களுக்கு இது வேறு எதுனா எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வைக்கிறதாம இது கூட சின்னது பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் கூட சின்னது பண்ணிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? இது எல்லாமே நியூஸ் ஸ்டில்ஸு. இதை வந்து நம்ம மாஸ்க் போட்டு வச்சுருக்கோம் அதில், சரிங்களா? இந்த மாதிரி மாஸ்க் எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் சைஸு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணது. பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த லோகோலாம் வந்து நம்மளை கிரியேட் பண்ணது. இந்த ஸ்டில்ஸ் தான் நியூஸ் ஸ்டில்ஸு. சிலது பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நம்ம கோரோட்டாவில் ரெடி பண்ணி வச்சது, இந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே. இந்த லோகோ வந்து நம்மளாக கிரியேட் பண்ண லோகோ. இது எப்படின்னா இது வந்து கோரோட்டாவில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணது. அந்த எழுத்துலாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்காது. உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஈவனாக வராது. ஃபோட்டோஷாப்பில் பண்ணிங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இந்த சைடும் கரெக்டாக இருக்கும், இது கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும்.
கோரல்டாவில் பண்ணால் தான் நம்ம இது சிசி வெர்ஷன்லாம் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் கிரியேட் பண்ணி சர்க்கிள் கார்னரை ஒட்டி நம்ம பர்ஃபெக்டாக டைப் பண்ணலாம். ஆனால் இந்த 7.0 வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக ரெடி பண்ண முடியாது. ரெடி பண்ண முடியாதுன்னு இல்லை, ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன கொஞ்சம் இது நம்ம இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு லேயர் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சி, அது அப்படியே வந்து நம்ம ஒரு வார்த்தையாக போட்டு இந்த சர்க்கிளை சுற்றி நம்ம வைக்கலாம். அது எப்படி நான் ப்ரீவியஸ் டுட்டோரியலில் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இது எல்லாமே வந்து எடிட்டபிள் டிசைன்ஸ் தான், சரிங்களா? இந்த பேனரை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வேறு ஏதேனும் பேனர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த டிசைன்ஸும் வந்து எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே எடிட்டபிள் தான், எடிட்டபிள் டிசைன்ஸ் தான். ஃபோட்டோஸ்லாம் வந்து நியூ ஃபோட்டோஸ், பேக்ரவுண்டு, இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னர் ஷேடோ கொடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பிடிக்கக்கூடிய இந்த பேஜ்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இல்லை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே பாஸ்வேர்டு வந்து நம்ம விரைவில் கொடுத்துருவோம், சரிங்களா? அடுத்து வரக்கூடிய மாநாடுக்கும் இது மாதிரி நம்ம ஃப்ரீ பிஎஸ்டிகள் வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நியூஸ் ஸ்டில்ஸு, சரிங்களா? இதெல்லாம் அம்பேத்கர் அவங்களோட ஸ்டில், அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நியூ ஃபோட்டோஸ் தான், சரிங்களா? நம்ம இந்த கொடுக்கக்கூடிய இந்த 5 பிஎஸ்டி ஃபைலுக்குள்ள பாஸ்வேர்டு என்னன்னா 90, பேலன்ஸு 2 லெட்டர்ஸ் வந்து விரைவில் நம்ம சொல்லிவிடுவோம், சரிங்களா? இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம 7.0 தான் ரெடி பண்ணது. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாம் வந்து முழுக்க நம்ம வந்து 7.0 தான் ரெடி பண்ணது. அந்த ஃபோட்டோ வைக்கக்கூடிய அந்த பாக்ஸும் இது எல்லாமே எடிட்டபிள் தான், சரிங்களா? எழுச்சி தமிழர், சிறுத்தைகளை அணிதிரண்டு வாருங்கள், இது எல்லாமே வந்து எடிட்டபிள் தான். உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஃபார்மெட்டை கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்மெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன்னா இப்போ பெரிய பேனர் கடையில் அதிலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது ஒரே நேரத்தில் இந்த மாதிரி மாநாடு டைம்லலாம் வந்துட்டாங்கன்னா, கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா பேனரை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா கஸ்டமர் ஃபோட்டோஸ் அவங்க சொல்லுவாங்க, இத்தனை ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை ஃபோட்டோவுக்கும் வந்து ஃபோட்டோவும் நம்ம எடிட் பண்ணி இந்த ஃபோட்டோஸு வைக்கணும். ப்ளஸ்ஸு தலைவர்கள் அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணி ஒர்க் பண்ணோம். அந்த வேலையெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து இதை வந்து இந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து வச்சுட்டு கஸ்டமர் ஃபோட்டோ வந்து அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணி ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பேனரை வந்து மாநாடுக்கு முன்னாடி அப்லோடு பண்ணுறோம். இந்த 5 பேனர் பேஸ்ட் ஃபைலுக்கும் உள்ள பாஸ்வேர்டு 2 லெட்டர் முன்னாடி சொல்லியிருக்கோம். 90ன்னு சொன்னோம். இப்போ வந்து 9047. இந்த 5 பேஸ்டில் ஃபைலை வந்து டவுன்லோடு பண்ணால் இந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்டு என்னென்னா 9047, 4 நம்பர் தான் இந்த பேனருக்கு வந்து, சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இடையில பார்த்துட்டு பாஸ்வேர்டு வரலன்னு கேட்காதீங்க. பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லாதீங்க நண்பர்களே. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைச்சிடும், சரிங்களா?